Taste the Daily. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதை காட்டிலும் டிஜிபிக்கு என்ன வேலை என மாநிலங்களவை அதிமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளச்சாராயம் குறித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பட்ட பகலிலே இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்து 2 வாரங்களாக தான் ஆகுது. 2 நாட்கள் முன்னாடி வீரவாசமாக பேசினார். கட்டபொம்மன் வீரவாசம் மாரி பேசினார். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின், நாங்கள் யாரையும் விடமாட்டோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இன்னொரு போலீஸ் கமிஷனர் நேற்று பதிவு சொன்னார். எல்லாம் வசனம்லாம் நல்லா தான் பேசுறாங்க. இந்த போலீஸ்லாம் ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம், அந்த மொழியில் பேசுவோம். இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆனா களத்துல கோட்டை விட்டுங்க, களத்துல கோட்டை விட்டுங்க. இங்க விஷதாரம் சாவறான், அங்க மாநிலத்தை வரை வெட்டி கொள்றான். என்ன நடக்குது இந்த ஆட்சியில? ஒரு பக்கம் கொலை கொல்ல கற்பழிப்பு, ஒரு பக்கம் விஷ சாராயம் குடிச்சு சாவறான். இதே விழுப்புரத்தில் போன வருஷம் 22 பேர் சாவறான். இன்னைக்கு விக்கிரவாண்டியிலே தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன பண்றது இந்த ஆட்சி? என்ன செய்யுது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தங்கு தடையின்றி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ, கள்ளச்சாராயம் கிடைக்கிறது. இதுல பாதிக்கப்படுவது யாரு? சாதாரண அடித்தட்ட மக்கள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், அன்றாட காட்சிகள் தான் இந்த விஷசாராயத்தை அடைந்தார். இன்னைக்கு கூட கேட்டோம், என்ன சொன்னாரு? ஏம்பாடி வாங்கினேன். எங்க ஊர்ல பிராந்தி கடை பண்ண மதியானத்துக்கு மேல தான் திறப்பாங்க. எனக்கு ஒரே தலைவலி, வேற வழி இல்லை, வாங்கி குடிச்ச. இந்த காவல்துறை என்ன சொல்லுது? 1 வாரத்துக்கு முன்னாடி தான் திருவண்ணூர்ல விஷசாராயம் இருந்து அனுமதிக்கப்பட்டு அதுல ஒருவர் இறந்து போகிறார். சட்ட அமைச்சர் அருமையா விளக்கம் கொடுத்தார். அவர் கேன்சர் வந்து செத்துட்டார். அப்ப 24 மணி நேரத்திலே கேன்சர் வந்து அன்னைக்கே செத்துருவாரா? கேன்சர் இருக்கிறவங்க கள்ளச்சாராயம் வாங்கி சாப்பிட மாட்டானா? இன்னொருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியிலிருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து அருந்தியதால் அதிலே இறந்து விட்டார். இன்றைக்கு இந்த சம்பவத்திற்கும் இந்த மாவட்ட காவல்துறை சொல்லுகிறது, பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து குடித்ததால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. நான் கேட்கிறவன் நாங்களாம் நான் கேனையாடா? பாண்டிச்சேரியில் வாங்கி சாப்பிட்றவனுக்கு ஒண்ணுமே ஆகாதான். இது அந்த சாராயம் விற்கிறது எங்க? பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை. அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாப்பிட்டா செத்துருவோம். அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்துல போட்டுக்குதா? பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி சாப்பிட்டாலும் உடல் நலத்துக்கு கெடுதி, உயிருக்கு ஆபத்துன்னு போட்டுருக்குதா? ஒண்ணு போடு. எப்படி இருக்குது? பாண்டிச்சேரியில் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு ஒன்றும் ஆகாது, தமிழ்நாட்டில் வாங்கி சாப்பிட்டா செத்துருவான். இப்படி மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, ஏமாற்ற பார்க்கிறது. என்ன சொன்னார்? அந்த ஊரிலே அவர் விற்பார், பாக்கெட் சாராயம் சொல்றது இந்த காவல்துறை. ஆனால் இப்போது அவர் என்ன சொல்றாரு? பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் டப்பால வெள்ளை நிற சாராயம் சொன்னார். நீங்க தானே கேட்டீங்க? இதை மாத்தி போட்டுருவீங்களா? நீங்க தானே கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? நாங்கெல்லாம் ஒரே ஊர் தான், நாங்கெல்லாம் ஒன்னா தான் வாங்கணும், அவர் வித்தவரும் ஒரே ஊர் தான், அவரும் சாப்பிட்டாரு நானும் சாப்பிட்டோம், அவர்கிட்ட வாங்கி நான் சாப்பிட்டேன், பிளாஸ்டிக் டப்பால இருந்தா சாராயம் என்று சொல்லுறார். ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது? பாண்டிச்சேரியில் வாங்கின பாக்கெட் சாராயம் என்று சொல்லுறது. பாண்டிச்சேரி சரக்கா கூட இருக்கட்டும், அது வேணா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் சாவானா? இதுக்கு விளக்கம் கொடுப்பாரா ஸ்டாலினும் ரகுபதியும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார்.
மிக திறமையான டிஜிபி. உட்கார்ந்த இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிடுவாரு, கள்ளச்சாராயத்தை தடுத்துருவாரு, கற்பழிப்பை தடுத்துருவாரு, கற்பழிப்பு கொலையெல்லாம் தடுத்துருவாரு. ஏசி ரூம் மட்டும் வரமாட்டார்.